காரணம் தான் நான் வந்து அதை காரணம் என்னன்னா ஆணுக்கு தெரியும் இது வந்து ஏதோ ஒரு ஸ்லிப் நம்மளுக்கு வந்து 70 ஸ்லிப்பு நடக்கும்போது அங்கே 2 தானே நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏப்பா ஏற்கனவே வந்து ஏதாவது கதையை கட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த கதையை எழுதும்போது பாலகுமாரன் வந்து மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டார். ஏன்னா அவர் 2 பொண்டாட்டி அவர் ஒரே வீட்டில் வச்சிருந்தாரு. அதனால என்னாச்சுன்னா இது பாரு இதை நியாயப்படுத்துற மாதிரி இவர் எழுதுறாருன்னாங்க. ஆனா எங்கேயோ நடந்த கதை அக்செப்டபிள் இந்த விஷயங்கள் சரி. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கணவர் இந்த மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓடிப்போன மனைவியை கூட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல ஓடிப்போன மனைவியை கூட்டு வந்து கணவர் வச்சுருப்பார். சரி சண்டைகளில் கேட்டுருக்காங்க போயிருக்காங்க ஆனால் வீட்டில் இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போ இங்கே 2 சாரருமே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஆண் பக்கமும் நடந்திருக்கு பெண் பக்கம். அவங்க ஏஜுக்கு அவங்க பாசிச்சது அந்த ஒரு கதை தான். ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க நிறைய பார்க்க ஆமாம் இல்லை அந்த கதைக்கே நம்ம தூக்கம் இல்லாமல் இருந்தோம். இந்த கதைக்கு இப்போ இந்த மாதிரி கதைலாம் என்னடா டேய் என்னடா இப்படி எல்லாம் நடந்திருக்கான் அவன் எப்படா வச்சு வாடுறான். அப்போ இதையெல்லாம் நடந்த பிறகு இந்த உறவு எப்படி இவங்க வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கே வந்து இவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னும் போது இங்கே வந்து சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சில அதாவது அது எப்படி சுதா அப்போ இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறது தொடர்ந்து பண்ணுறவங்கள பற்றியோ இல்லை அவங்களுக்கு வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது நியாயப்படுத்துகிறவங்களா இருக்காங்க அதெல்லாம் நான் பேசலை. ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்னதாக தவறு நடக்கும்பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்கன்னு தான் சொல்லுவேன். இதே ஆள் இப்போ எனக்கு இதே மாதிரி நடந்ததுன்னா என்ன எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து போட்டு வாங்குற விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக்சுவலி. அதே தான் இல்லை நான் அதையும் சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வந்து இதை இவ்வளோ விஷயங்கள் சொல்லுச்சு இல்லையா அவர்கிட்ட. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரன்ட்டு அந்த பொண்ணு கேட்கும் உங்களுக்கு ஏதாவது மனசுல பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லுங்க. கடைசியா சொல்ல மாட்டான் ஆனா அவன் பண்ணிருக்கான். ஏன்னா அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல இருக்கிற ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்ல